தண்ணீரில் போடும் விதைப்புக்கெல்லாம் நன்மைகள் நமக்கு உண்டு. அன்றாடம் வடித்த கண்ணீருக்கெல்லாம் அறுவடை கண்முன் உண்டு. திறந்த வானம் நமக்காய் திரும்பும், நினைத்து நீயும் கலங்காதே. நிறைந்த மேகம் மழையாய் பொழியும், அன்பின் தேவன் கரத்தாலே. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையில் ஹெவன் டிவியின் மாதாந்திர கூடுகைக்கு எங்களுடைய UAMCL வந்திருக்கும் அனைவரையும் ஹெவன்ஸ் டிவி சார்பிலும் திருவட்டூர் YMCA சார்பிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரேம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சதர்ன் ரீஜியன் சேர்மன், 205 YMCAவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், கடவுளுடைய செய்தியை அளிக்கிற தாளந்துடைய நபர் பிரேமானந்த். எல்லோருடன் இனிமையாகவும் எங்கள் YMCAவிலும் எல்லோருடன் பழகுகிறவர், சிறப்பு பேச்சாளர், கன்வென்ஷன் பேச்சாளர். அவரெல்லாம் எங்களுக்கு YMCA கிடைத்திருப்பது பெரிய ஒரு பாக்கியம். இந்த வேளையிலும் ஹெவன் டிவி சார்பாக இந்த YMCAயில் அவரை அழைத்திருக்கிறதுக்காக நான் ஹெவன் டிவி அவர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய கனிந்த நன்றியையும் அன்பையும் பாராட்டிக் கொள்கிறேன். இப்பொழுது சதர்ன் ரீஜன் சேர்மன் பிரேம் ஆனந்த் அவர்கள் இப்பொழுது தெய்வ செய்தியை அளிப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகின்றேன். வாய்ப்பை நல்கிய ஹெவன் டிவி நேபாள் பகுதியில் நடைபெறுகின்ற அந்த சிறப்பான ஊழியத்தின் சார்பாக மாதந்தோறும் 3வது சனிக்கிழமையில் நடைபெறுகின்ற தரிசன விதைகள் மற்றும் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு என்னை செய்து கொடுக்கும்படியாக, உங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்ளும்படியாக வாய்ப்பளித்த அதனுடைய நிறுவனர் சகோதரர் மேத்யூ அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை, நன்றியை பதிவு செய்கின்றேன். யாவரும் எழுந்து நின்று ஒரு கோரஸ் பாடிட்டு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். யாவரும் எழுந்து நின்று கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக யாவரும் நின்ற இடத்திலே கண்களை மூடி ஒரே ஒரு வரி, என்னை புதிதாக்கும், என்னை புதிதாக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை புதிதாக்கும் இயேசுவே. நான் பாடுகின்ற பொழுது நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். என்னை புதிதாக்கும், என்னை புதிதாக்கும், என்னை புதிதாக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தினாலும் ஆவியினால் என்னை புதிதாக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை புதிதாக்கும் இயேசுவே. என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை உருவாக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை உருவாக்கும் இயேசுவே. என்னை குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை குணப்படுத்தும் இயேசுவே, உம் இரத்தத்தினால் உம் ஆவியினால் என்னை குணப்படுத்தும் இயேசுவே. என்னை பலப்படுத்தும், சொல்லுவோமா? என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் இயேசுவே,
இரத்தத்தினால் ஆவியினால் என்னை பலப்படுத்தும் இயேசுவே. இரத்தத்தினால் ஆவியினால் என்னை பலப்படுத்தும் இயேசுவே. என்னை சீர்படுத்தும், என்னை சீர்படுத்தும், என்னை சீர்படுத்தும், என்னை சீர்படுத்தும் இயேசுவே. இரத்தத்தினால் ஆவியினால் என்னை சீர்படுத்தும் இயேசுவே. இரத்தத்தினால் ஆவியினால் என்னை சீர்படுத்தும் இயேசுவே. என்னை புதிதாக்கும், என்னை புதிதாக்கும், என்னை புதிதாக்கும் இயேசுவே. இரத்தத்தினாலும் ஆவியினால் என்னை புதிதாக்கும் இயேசுவே. இரத்தத்தினால் ஆவியினால் என்னை புதிதாக்கும் இயேசுவே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை புதிதாக்கத்தக்கதாக, எங்களை சீர்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே எங்களை குணமாக்கத்தக்கதாக நாங்கள் உம்மிடத்தில் பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை தொடரட்டும். கர்த்தர், என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளுவோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலே வந்திருப்பதனுடைய நோக்கம், கடவுள் நம்மேல் ஆசீர்வதிப்பதற்கு திட்டம் வைத்திருக்கின்றார். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்றவர்கள், விசுவாசிகள். ஆனால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே சில சமாதான குறைச்சல்கள் இருக்கிறதை பார்க்கின்றோம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருட ஆரம்பத்திலும் நம் ஆலயத்திலே வந்து சிறப்பு தீர்மானங்களை எடுக்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நாட்கள் கடந்து செல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கின்றன, பலவிதமான குறைபாடுகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாக ஒரு காரியத்தை சொல்வதற்கு விரும்புகின்றார். நீங்கள் வேத புஸ்தகம் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எடுத்து அதை திருப்பும்படியாக அன்போடு கூட கேட்கின்றேன். சகரியாவினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்கின்றேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினுடைய அந்த முதல் வரியை மட்டும் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்கின்றேன். போதும். உன்னுடைய விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். உன்னுடைய விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே இந்த காரியத்தை குறித்து சொல்கிறதை பார்த்தோம் என்று சொன்னால், அது ஒரு புறஜாதி மக்களை பார்த்து சொல்லுகின்ற காரியம் அல்ல, ஆண்டவரால் மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறதாக பார்க்கின்றோம். அந்த ஜனங்கள் புறஜாதியினிடத்திலே பலவிதமான சிதறுண்ட தேசங்களிலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், மறுபடியுமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை கொடுக்கின்ற ஆசீர்வாதமாக பார்க்கின்றோம். இந்த சகரியாவினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன்னுடைய விதைப்பு சமாதானமாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய விதைப்பு என்னவென்று சொல்லி பல பேருக்கு தெரியாது. நீண்ட நாட்களாக தென்பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு வந்து குடியேறின நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. பல பேர் இந்த நகர வாழ்க்கையிலேயே புறையோடி போயிருப்பீர்கள். நாம் உண்ணுகின்ற உணவு எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி கூட
நம்முடைய சின்ன பிள்ளைங்களுக்கு, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொன்னால் தெரியாது. சாப்பாடு எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் அண்ணாச்சி கடையில் மூட்டையில் அரிசி வாங்கிட்டு வந்து சமைக்கணும்னு சொல்லிடுவாங்க. விதைப்பு குறித்து நிறைய பேருக்கு தெரிவதில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அந்த பகுதியிலே மறுபடியுமாக ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அருகாமையில் இருக்கின்றது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகின்றீர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் விவசாயம் செய்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் விதைக்க போகின்ற பொழுது தங்களுடைய முதுகிலே, தங்களுடைய தோளிலே, தலையிலே கொஞ்சமாக விதையை எடுத்துக்கொண்டு போவார்கள். அவர்கள் போய் அந்த வயலிலே விதைப்பார்கள். அந்த நாட்கள் கடந்து பருவமடைந்த பிறகு, அறுவடை முடிந்த பிறகு அவர்கள் தோளிலே சுமந்து வரமாட்டார்கள். அவர்கள் வண்டியிலே அல்லது டிராக்டரில், பெரிய வண்டிகளில் எடுத்துட்டு வருகிறதை பார்க்கின்றோம். ஒரு சிறப்பான அறுவடை என்பது, செழிப்பு என்பது குறைவாக விதைத்து அதிகமாக அறுவடை செய்வது. ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் திரளாய் விதைக்கின்றீர்கள், ஆனால் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகின்றீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற வறட்சியை குறித்து, செழிப்பில்லாத தன்மையை குறித்து ஆண்டவர் இந்த நேரத்திலே உங்களிடத்திலே சொல்லுவதற்கு விரும்புகின்றார். இரண்டாவது சொல்லுகின்றது, நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகவில்லை. நல்லா சாப்பிடுறீங்க, ஆனால் ஏதோ ஒரு திருப்தி இல்லாத தன்மை. மறுபடியும் சொல்லப்படுகிறது, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வீட்டில் போய் நல்லா வாசிச்சு பாருங்க. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, நீங்கள் கடைசி வரியை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கின்றான். பிரதர், நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா அந்த ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போய் நாங்கள் போடுறோம். 5ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு, உள்ள பணம் இல்லை. நான் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஊழியத்தை தாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கே அது பற்றாமல் இருக்கிறது. உங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னுடைய விதைப்பு சமாதானமாய் இருக்கும் என்று சொல்லி. கர்த்தருக்கு பிரியமான தெய்வ ஜனமே, நீங்களும் நானும், விதைப்பு என்பது உன்னுடைய என்னுடைய கையினுடைய பிரயாசத்தை குறிப்பிடுகிறது. உங்களுடைய என்னுடைய முயற்சியை குறிப்பிடுகிறது. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். நீங்களும் நானும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? 9வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. பிரதர், நான் அந்த ஒரு வருஷமா இந்த உபவாச ஜபத்தில் வந்து என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணேன். இந்த 10th ஸ்டாண்டர்டில் அந்த பிள்ளைக்கு நல்ல மார்க் வரணும் அப்படின்ட்டு, 12th நல்ல மார்க் வரணும், நீட்டில் எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட மோசமாக வந்துச்சு. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் அதை ஊதி போடுகிறேன். சேமிக்க முடியல, ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை வந்துடுது, ஏதாவது ஒரு வியாதி வந்துடுது. நான் இந்த வருஷம் இதுக்காகன்னு சொல்லி நான் பணத்தை எடுத்து வச்சிருந்தேன், அது என்னன்னா ஆஸ்பத்திரிக்கே சரியா போயிடுச்சு. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகமும் யாருக்காகவும் எழுதப்பட்டதல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உனக்காக எழுதப்பட்டது. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை, போராட்டங்களை, சாபங்களை, வறட்சியான நிலவரங்களை மிக தெளிவாக தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலமாக அவர் எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்களும் நானும் 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பொய்யாமலும் பூமியினுடைய பலனை கொடாமலும் போயிற்று.
உங்களுக்கு மேலே இருக்கிற வானம் உனக்கு மட்டும் பனி பெய்யாம இருக்கு. பிரதர், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கின்றேன், நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன், ஆனா எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைக்கல. அவன் பாருங்க, ஊரை அடிச்சு உலையில போட்டு நல்ல துன்மார்க்கமான வாழ்க்கை வாழுகின்றான். அவனுக்கு கார் என்ன, பங்களா என்ன, மதிப்பு என்ன, மரியாதை என்ன? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா நினச்சிக்குங்க. ஆசீர்வாதம் என்பது வீடும் வாசலும் காரும் மாத்திரம் கிடையாது. அவன் வீட்டில் போய் பாருங்க, அவனுடைய நெருக்கடிகள், அவனுடைய பிரச்சனைகள், அவனுடைய சமாதானம் இல்லாத தன்மைகள் அங்கே தான் தெரியும். வெளியில் இருக்கிறத பார்த்துட்டு நான் ஆசீர்வாதிக்கப்படாதவ, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகின்றார். உங்களுடைய விதைப்பு சமாதானமாக இருக்கும்படி விரும்புகின்றார். சமாதானம்னா என்னன்னு தெரியுமா? சமாதானம்னா என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? எல்லாரும் இந்த கிறிஸ்மஸ் டைம் வந்துருச்சுன்னா சமாதான பிரபு என்று சொல்லி யோசிக்கிறோம். இந்த கிறிஸ்தவத்தில் இந்த சமாதானம், இந்த பீஸ் என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. இந்த சமாதானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எங்கே பிரச்சனை வருதோ அங்கே ஒரு பீஸ் கமிட்டி போடுவாங்க. ரெண்டு தரப்பினரையும் அமர வைத்து தங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுவார்கள். அந்த சமாதானம் என்ற வார்த்தையை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். அது என்னன்னா, ஒரு பதற்றம் இல்லாத தன்மை, ஒரு குழப்பம் இல்லாத தன்மை. நீங்க எப்பொழுதுமே ஒரு பறி கொடுத்த மாதிரி, ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்கிறீங்களே. இரவு நேரத்தில் நான் தூங்க முடியல பிரதர், 3 ஸ்லீப்பிங் டோஸ் போட்டேன், ஆனாலும் தூக்கம் வரல, ஏதோ ஒன்று என்னைய அழுத்திக்கிட்டே இருக்கு. அது புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் அந்த சமாதான குறைச்சல் இருக்கிறது என்பதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். ஆண்டவர் அதை சரி செய்ய விரும்புகிறார். இந்த நாளில் உன்னையும் என்னையும் அழைச்சிருக்கிறதுனுடைய நோக்கம், நீ இப்படியே வாழணும்னு ஆண்டவர் விரும்பல. உன்னுடைய விதைப்பு செழிப்பாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நீ கொஞ்சமாய் விதைத்து அதிகமாக அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நீர் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களுடைய இந்த ஹெவன் டிவியில இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீ மரண பரியந்தம் உண்மையோடு இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பொது மொழிபெயர்ப்பிலே நான் வாசித்து பார்த்தேன். அதில் இப்படி சொல்கிறது, இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன். இன்னொரு இலங்கை மொழிபெயர்ப்பிலே நான் வாசித்து பார்த்தேன். இறக்க வேண்டியதாக இருந்தாலும் உண்மையாக இருங்கள், நீ இறுதி வரை உண்மையாயிருந்தால் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உனக்கு இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீ கடவுளுக்கு உண்மையாக இருக்க அழைக்கப்படுகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செழிப்பு வேண்டும் என்று சொல்லி யோசிக்கின்றாய், உலக பிரகாரமாக கனப்பட வேண்டும் என்று யோசிக்கின்றாய், பிள்ளைகள் எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு யோசிக்கிற ஆண்டவர் உன்னிடத்தில் சொல்லுகின்றார், நீ ஜீவன் உள்ளவரை நீ எனக்காக உண்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கின்றார். 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி இந்திய தேசத்தை மாத்திரமல்ல உலகத்தையே அசைத்த ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடைபெற்றது. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு மிஷனரி இந்த இந்திய தேசத்திற்கு வந்தார். ஒரிசா பகுதியிலே குடும்பமாக வந்து அவர்கள் ஒரு மிஷனரி தளத்திலே தங்களை இணைத்து கொண்டு தொழுநோயாளிகளுக்காக தங்களை குடும்பமாக இணைத்து அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது, அவர்கள் அந்த ஒரியாவிலே ஒரு பகுதியில் பேசப்படுகின்ற மொழியிலே இந்த வேத புஸ்தகத்தை மொழிபெயர்ப்பதற்கு அவர் உதவி செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இலையை கொண்டு வைத்து பாயை எப்படி தைப்பது என்று சொல்லி கொடுத்திருக்கின்றார். அநேக நார்களை எடுத்து பொட்டி செய்து கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்த 2 பையங்க ஒரு பொண்ணு, அவருக்கு அழகான மனைவி, குடும்பமாக இருந்தார்கள். அந்த 3 பிள்ளைகளும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊட்டியில் கான்வென்ட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 பிள்ளைங்களும் லீவுக்காக தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து கொள்ளும்படியாக அவர்களை சந்திக்கும்படியாக வந்திருந்தார்கள். மகள் வந்திருப்பதனால் தாய் வீட்டில் இருக்கின்றாள்.
மகளும் தாயும் இருக்கின்றார்கள். தன்னுடைய 2 பிள்ளைங்க, ஒருத்தன் பேர் பிலிப்பு, இன்னொருத்தன் பேர் தீமோத்தேயு, 2 பேரையும் கூட்டிட்டு அந்த பகுதியில் நடந்த ஒரு இரவு கூட்டத்திலே அவர்கள் கடந்து சென்று விட்டு வருகின்றார்கள். குளிர் அதிகமாக இருந்ததனால், இரவு நேரம் என்பதனால் அந்த காட்டு பகுதியிலே கடந்து செல்ல முடியாது என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் தங்கி இருந்தார்கள். தங்கி இருந்தது அந்த காருக்குள்ளேயே காரை அடைச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. திடீரென்று இரவு நேரத்தில் ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் வந்தார்கள். தாராசிங் என்று சொல்லி ஒரு முரடன் வருகின்றான். வந்து அந்த ஜீப்பை முழுவதுமாக தீயை வைத்து கொளுத்தினான். இந்த 2 பிள்ளைங்களும் உள்ள வெளியில் வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. அவங்க வெளியில் வந்திருக்கலாம், வெளியில் வரவிடாமல் கம்பை வச்சு உள்ளே குத்தியிருக்காங்க 2 பிள்ளைங்களையும். ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வந்து தான் சாகும் வரை கடவுளுக்காக போராடின உண்மையாக இருந்த அந்த மிஷனரி கிரகம் ஸ்டெயின், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். இரத்த சாட்சியாக எரிக்கப்பட்டு அவர் இறந்தார். அவருடைய குடும்பமே ஒன்றுமில்லாமல் போனது. நாட்டில் இருக்கின்றவர்களும் ஐக்கிய நாடுகளும் அவருக்கு, இந்திய நாட்டிற்கு எதிராக பலவிதமான கேள்விகளை எழுப்பினார்கள். அவருடைய மனைவியிடத்தில், கிளாடிஸ் இடத்தில் கேட்டார்கள், அம்மா உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி. அவர் சொன்னார், நான் அந்த மனிதனை மன்னிக்கிறேன் என்று சொன்னார். உங்களுக்கு இப்படி ஒரு சமாதானம் கிடைக்குமா? என் வீட்டில் எனக்கு அன்பாயிருந்த என் கணவர் இறந்து போயிட்டாரு, நான் என்ன துரோகம் பண்ண கடவுளுக்கு? எவ்வளோ கொஸ்டின் கேட்குறோம். என் பிள்ளைங்க, நான் அவன் நல்லா இருக்கானோ நல்லா இல்லையோ, நான் ஆண்டவர்காண்டி உண்மையாக இருக்கேன்ல, அவளை எனக்காண்டி கொடுத்துருக்கலாம்ல, எவ்வளவு கேள்விகள் கேட்கின்றோம். இழப்புகள் மத்தியிலே நீ இழப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றது தான் சமாதானம். நீ செழிப்பாக இருப்பதல்ல, நீ தியாகத்தின் மத்தியிலே கடவுளுக்கு உண்மையாக இருப்பதுதான் சமாதானம். ஆண்டவருக்காக நான், ஆண்டவர் இந்த மாதம் எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டாருன்னா ஆண்டவருக்கு 1000 ரூபாய் கொடுப்பேங்கிறது இல்லை. உன்னை சேதப்படுத்தி கொண்டு நீ ஆண்டவருக்கு கொடுப்பதுதான் சமாதானம். ஆண்டவர் உன்னை அப்படிப்பட்ட பணிக்கு அழைக்கின்றார். உன்னுடைய விதைப்பு செழிப்பாகும், உன்னுடைய விதைப்பு சமாதானத்தை கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். தானியேலின் புஸ்தகத்திலே ஒரு 3 கதாபாத்திரங்களை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக ஒரு 3 வாலிபர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த 4 வாலிபர்களும் சேர்ந்து ஒரு இடத்தில் அழைக்கப்படுகின்றார்கள். அந்த நாட்டினுடைய ராஜா அவர்களை மிக கௌரவமாக வைத்து அவர்களுக்கு பலவிதமான பொறுப்புகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றார். அப்பொழுது அவர்களுக்காக தீர்மானிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கும்படி, ராஜா சாப்பாடு கொடுக்கும்படி அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, ராஜா சாப்பிடுகின்ற அந்த மதுவையும் அந்த உணவையும் கொடுக்கும்படியாக தயாராக இருந்தார்கள். ஆனால் தானியேல் சொல்லுகின்றார், தானியேலும் அவரோடு கூட இருந்த 3 வாலிபர்களும் அந்த பிரதானியிடத்தில் சொல்லுகின்றார்கள், அந்த சாப்பாட்டின் நிமித்தமாக எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. நீங்களும் நானும் ஒரு பெரிய அரசியல்வாதியோடு அல்லது தொழில் செய்கின்றவர்களோடு அல்லது உயர் அதிகாரிகளோடு நம்மை அடையாளப்படுத்த விரும்புகின்றோம். நம்ம உலக கண் அதை தான் விரும்புது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இருந்தாலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையாக நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். நீங்களும் நானும் எப்படி இருக்கின்றோம்? நல்ல யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணினார். ஒரு சிறப்பான வாலிபன் சவுல், அவனை அபிஷேகம் பண்ணின பிறகு 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அவனை அபிஷேகம் பண்ணினதற்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். உன்னை குறித்து உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கின்றார், ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கின்றார், அந்நிய பாஷை பேசும்படியாக ஆண்டவர் உனக்கு திறமையை கொடுத்திருக்கின்றார், வரத்தை கொடுத்திருக்கின்றார், தாளந்தை கொடுத்திருக்கின்றார். நீ ஆண்டவருக்கு பிரியமுள்ளவளாக இருக்கின்றாயா அல்லது விசனப்படுத்தி கொண்டிருக்கின்றாயா? ஆண்டவர் உன்னிடத்திலே மிக தெளிவாக கேட்கின்றார். நான் உன்னுடைய விதைப்ப சமாதானமா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். உன்னிடத்தில் இருக்கின்ற குறைகளை நீக்கும் மகளே, உன்னிடத்தில் இருக்கின்ற பிரச்சனையை நீக்கும் மகளே, நீ எனக்காக உன்னுடைய ஜீவன் உள்ளவரை உண்மையாக இரு என்று சொல்லப்படுகிறது. வேத புஸ்தகத்தில் அநேக கிரவுனை பற்றி சொல்லப்படுகிறது, முடிகளை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த கிரவுன் ஆஃப் ரிஜாய்ஸ், மகிழ்ச்சியினுடைய கிரீடம். த கிரவுன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியினுடைய கிரீடம். த கிரவுன் ஆஃப் லைஃப்,
நித்திய வாழ்க்கைக்குரிய கிரீடம், த கிரவுன் ஆஃப் இம்பர்சிபிள், அழியாத கிரீடம், த கிரவுன் ஆஃப் க்ளோரி, மகிமையின் கிரீடம், த கிரவுன் ஆஃப் சோல் வின்னர், ஆன்ம வெற்றியாளர்களுடைய கிரீடம். நீ உண்மையாக உன்னுடைய வாழ்நாளிலே இருக்கின்ற பொழுது, ஜீவன் உள்ளவரை நீ கடவுளுக்கு பிரியமாக இருக்கின்ற பொழுது, நீ உண்மையுள்ளவனாக இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் உனக்கு அப்படிப்பட்ட கிரீடத்தை கொடுத்து அழகு பார்ப்பதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார். ஜீவன் உள்ளவரை உண்மையுள்ளவளாக இருப்பதற்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கின்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்ததாக ஒரு பெரிய நெருக்கடி வருகிறது. அந்த 3 பேரையும் நீ இந்த விக்கிரகத்தை ஆராதிக்க வேண்டும், அந்த பொற்சிலையை நீங்கள் வணங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் 3 பேரும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இந்த தெய்வத்தை வணங்க மாட்டோம், இந்த சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்றாங்க. உன்னைய தூக்கி கொண்டு போய் அக்கினி சூளையிலே போட போகிறோம். அவங்க சொல்றாங்க, நீ அக்கினி சூளையிலே போட்டாலும் நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் எங்களை விடுவிப்பதற்கு வல்லமையுள்ளார். அது பெரிய விசுவாசம் இல்லைங்க. அவர் விடுவியாமற் போனாலும், அவர் உன்னை இக்கட்டிலிருந்து நீக்காமல் போனாலும், உனக்கு பிரச்சனையே வராம இருப்பது விசுவாசமான வாழ்க்கை அல்ல. உனக்கு பிரச்சனை வரும். நீ எப்ப இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வரியோ அப்ப பிரச்சனைகளும் போராட்டங்களும் உன்னை நெருங்கி வரும். ஆனால் விசுவாச வாழ்க்கை என்பது, கிரீடத்தை பெற்றுக்கொள்கின்ற வாழ்க்கை என்பது, என் கிருபை உனக்கு போதும், அவர் கொடுக்கின்ற பலத்தோடு அந்த பிரச்சனையை, போராட்டத்தை தாங்குவதற்கு, மேற்கொள்வதற்கு, வெற்றி கொள்வதற்கு நீ விசுவாச பயணம் மேற்கொள்கின்ற பொழுதுதான் த கிரவுன் ஆஃப் லைஃப், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த மிகப்பெரிய பரிசு, பரலோகத்திலே உனக்காக காத்திருக்கின்ற அந்த பெரிய பரிசு உனக்கு கொடுக்கப்படும். நீங்களும் நானும் உயிருள்ளவரை உண்மையுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். தானியேலுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய சோதனை வருகின்றது. தானியேலுக்கு எதிராக பெரிய சட்டம் உருவாக்கப்படுகிறது. அங்க வசனம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. தானியேலின் புஸ்தகத்திலே நீங்கள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பாருங்கள், அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் கொடுத்த வேலையிலே உண்மையுள்ளவனாக இருந்தான். எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க பார்க்கின்ற வேலையிலே, நீங்க பார்த்து கொண்டிருக்கின்ற தொழிலிலே, நீங்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது உங்களை குறித்து குறை சொல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் சாட்சியுள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? நீ விதைப்பினுடைய சமாதானத்தை விரும்புகின்ற நீ உன்னுடைய குடும்பத்தார் மத்தியிலே சாட்சியுள்ளவளாக இருக்கின்றாயா? நீ பார்க்கின்ற வேலை ஸ்தலத்திலே நீ உண்மையுள்ளவனாக இருக்கின்றாயா? பிரதர், இதுதான் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பிரதர், இது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது பிரதர், இதெல்லாம் இப்படி தான் போகணும், அது இல்லை வாழ்க்கை. தானியேலை குறித்து சுற்றி வர்றாங்க, கூட்டம் கூட்டமாக கூட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, இவன்ட்ட ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கலாம்னு பார்க்குறாங்க. வசனம் சொல்லுகிறது, அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவனிடத்தில் தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. ராஜாவை தவிர வேற இடத்துல யார்கிட்டையும் போய் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு, அப்படி பண்ணுனா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சட்டத்தை உருவாக்குகின்றார்கள். சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தின் அடிப்படையிலே தவறை கண்டுபிடிக்கின்றார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தேசத்திலே நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் போக போகின்றோம். பலவிதமான எதிர்ப்பான சட்டங்கள் வரப்போகின்றது. அந்த சட்டங்களின் மத்தியிலே நீங்களும் நானும் உண்மையுள்ளவளாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். தானியேலினுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு நிதர்சனமாக சில காரியங்களை வெளிப்படுத்துகின்றார். மாலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம், ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம், ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம், ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம்.
தந்த வாக்குக்கெல்லாம் காலம் அருகில் உண்டு. வாதைகள் தொடரும் பாதைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உண்டு. கண்ணின் மணி போல் காத்து நடத்தி உள்ளங்கையில் வரைந்தாரே.